எடுத்துக்காட்டு 8.9 தான் பார்க்க போறோம். 3 வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ற வெக்டர்களை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. எக்ஸாம்பிள் 8.9 prove that the position vectors அப்படின்னு 3 வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. form a right angled triangle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த 3 வெக்டர்ஸும் என்னன்னு கொடுத்திருக்காங்க, நிலை வெக்டார்கள், அதாவது பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது, நார்மல் வெக்டார்ஸ் கிடையாது, இதெல்லாம் பொசிஷன் வெக்டார்ஸ். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், முதல்ல வெக்டார்ஸா மாத்திக்கணும். ஓகேவா? அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொசிஷன் வெக்டார்ஸ்னா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அதை சைட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏபி, பிசி, சிஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் என்னது, ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை கண்டுபிடிச்சாதான் அதை என்ன செய்ய முடியும், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்ப கிவன் வெக்டார்ஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம், OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார்னு எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வெக்டார் OA வெக்டார் 2i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 3k கேப். அடுத்த வெக்டார் என்னது, OB வெக்டார் 4i கேப் பிளஸ் j கேப் பிளஸ் 9k கேப். அடுத்தது OC வெக்டார், கடைசி வெக்டார். ஓகேவா? OI கேப் மைனஸ் j கேப் பிளஸ் 6k கேப். ஓகேவா? இப்ப இந்த பொசிஷன் வெக்டார்ஸை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது நம்ம சைட்ஸை கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அப்ப நம்ம ஏபி, பிசி, சிஏ அப்படின்னு 3 சைட்ஸை ட்ரையாங்கிளுக்கு உள்ள மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ ஏபி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார், அதாவது செகண்ட் வெக்டார் மைனஸ் த ஃபர்ஸ்ட் வெக்டார். ஏபிங்கும் போது என்னது, கடைசியா ரெண்டாவது என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓபி மைனஸ் ஓஏ. ஓபிங்கிற வெக்டார் என்னது, இந்த இருக்கு பாருங்க, அதை எடுத்து எழுதிக்கங்க. 4i கேப் பிளஸ் j கேப் பிளஸ் 9k கேப். அடுத்தது என்னது இருக்கு, ஓஏ வெக்டார். அதுக்கு நடுவில் என்ன இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு. அப்ப என்ன, ஓஏ வெக்டாரை ஃபுல்லா என்ன செய்யுங்க, மைனஸால மல்டிப்ளை பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டெப்பா எழுதிக்கணும், ஈஸியா இருக்கும். சோ மைனஸ் 2i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப். இப்போ உங்களுக்கு இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மறந்துடணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஓபி எழுதிங்க, மைனஸ் போட்டு ஓஏ எழுதிங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அதிகமா கூட என்ன செஞ்சுக்கலாம், மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? இப்ப ஐ எல்லாம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 4i minus 2i என்ன வரும், 2i கேப். அடுத்தது j minus 4 என்னது, minus 3j கேப். அடுத்தது என்னது, 9 இருக்கு, 9 minus 3 is 6 plus 6k வெக்டார். இது என்னது, நம்மளுக்கு ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னு என்னது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து உள்ள இருக்கிற கெழுக்கள், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்னது, மேக்னிடியூட் கிடைச்சிரும். சோ அப்ப ஆன்சர் எப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, கெழுக்கள், அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். அப்ப என்ன ஆன்சர் இருக்கும், 2 ஸ்கொயர்ங்கிறது 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 ஸ்கொயர்னால என்னது, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும், பிளஸ் 36. இப்ப இதுல ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் 36 plus 40, 40 plus 9, 49, root 49. ரூட்டுக்கு 49 எடுத்தோம்னா என்னது, 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் சைடுக்கு போயிடலாமா, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போறோம், பிசி கண்டுபிடிக்கணும். பிசி கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும், ஓசி மைனஸ் ஓபி, ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓசிங்கிறது என்னது, இந்த கடைசியா ஒரு வெக்டார் இருக்குல்லையா, அது எடுத்து எழுதிக்கோங்க. 10i கேப் பிளஸ் மைனஸ் j கேப் பிளஸ் 6k கேப். அடுத்தது என்னது, மைனஸ் ஓபி. அப்ப இங்க ஓபிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஃபுல்லா மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்ப மைனஸ் 4i கேப் மைனஸ் j கேப் மைனஸ் 9k கேப். இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 10 மைனஸ் 4ங்கிறது என்னது, 6i கேப். அடுத்தது மைனஸ் j மைனஸ் 2j கேப். 6 மைனஸ் 9 is மைனஸ் 3k கேப். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, பிசி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார். மாடுலஸ் என்ன செய்ய போறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்க போறோம் ரூட் எடுத்து. அப்ப என்ன செய்யணும், கெழுக்கள் என்னது, 6 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்ப எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. 6 ஸ்கொயர்ங்கிறது 36 பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர்ங்கிறது 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9. இதே மாதிரியே தான் வந்திருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான், 49. ரூட் எடுத்தோம்னா 7. நெக்ஸ்ட் பேலன்ஸ் சைடு என்ன இருக்கு, சிஏ வெக்டார். சிஏ வெக்டார்ங்கிறது என்னது, ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஃபர்ஸ்ட் ஓஏ எடுத்து எழுதிட்டு அதுக்கு அடுத்தது ஓசி எழுதணும். சோ ஓஏ வெக்டார்ங்கிறது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் வெக்டார் 2i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 3k கேப்.
மைனஸ் ஓசி வெக்டார். அப்படி என்ன செய்ய போறேன், இந்த வெக்டாரை ஃபுல்லா மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறேன். ஸோ மைனஸ் 10i கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் 6k கேப். ஓகேவா? இப்ப 2 மைனஸ் 10 ஐயோட ஐ மைனஸ் பிளஸ் இதெல்லாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 2 மைனஸ் 10 இஸ் மைனஸ் 8i கேப். ஜே பாருங்க 4 பிளஸ் 1 5j கேப். அடுத்தது k பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 6 இஸ் மைனஸ் 3k கேப். இது என்னது நம்மளுக்கு CA வெக்டார். நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம், CA வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்துக்க போறோம், மேக்னிடியூட் எடுத்துக்க போறோம். இப்ப எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் என்ன செய்ய போறோம், கிழக்களையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு என்ன செய்ய போறோம், ரூட் எடுக்க போறோம். 5 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 8 ஸ்கொயர் என்னது 64. மைனஸா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும், பாசிட்டிவ் ஆயிடும். 5 ஸ்கொயர்ங்கிறது 25, 3 ஸ்கொயர்ங்கிறது 9. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 5 plus 4 9, 9 plus 9 18, பேலன்ஸ் 1. அப்ப 62 plus 2 8, 8 plus 1 9, 98. 98க்கு ரூட் எடுக்க வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னது, லார்ஜஸ்ட் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பித்தகரஸ் தியரம் படி என்னது, ஏபிசின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் இல்லையா? அதாவது உள்ளதுல லார்ஜஸ்ட் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேவா? இப்ப பாருங்க இதுல எது உள்ளதுல லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்குன்னு பாருங்க, 98 தான் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், CA ஸ்கொயர். ஓகேவா? ஆர் மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, மாடுலஸ் ஆஃப் AB வெக்டார் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் BC வெக்டார். இதை கண்டுபிடிச்சோம்னாலே போதும். ஓகேவா? CA வெக்டாருக்கு என்னது, ரூட் ஆஃப் 98. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்றீங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, அதர் டூ சைட்ஸோட மாடுலஸ் ஸ்கொயர். ஓகேவா? AB ஸ்கொயர் பிளஸ் BC வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ CA வெக்டார் ஹோல் ஸ்கொயர் என்னது, ரூட் ஆஃப் 98 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது ஏபிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 7 கண்டுபிடிச்சிருக்கோம், 7 ஸ்கொயர். அதே மாதிரி பிசிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7. ஸோ 7க்கு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப இதன் ஆயிடும், ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப 98, இங்க 7 ஸ்கொயர்ங்கிறது 49, இங்கே 7 ஸ்கொயர்ங்கிறது 49. therefore என்னது 98 வந்தது. ஃபைனலா நம்ம எழுதிடலாம் அப்படின்னா, therefore they form a right angled triangle. right angled triangle. தமிழ்ல இவை ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்.